அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த வீடியோல கொடுத்திருக்கக்கூடிய படத்தை 9 முறை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். நீங்களே போதும் வேண்டான்னு சொன்னா கூட தினமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். 4 திசைகள்ல இருந்தும் நல்ல ஒரு பணவரவு மின்னல் வேகத்துல நிச்சயமா ஏற்படும். அதாவது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே நல்ல ஒரு பணவரவை தினமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய 2 அற்புதமான பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுல முதல் வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத தேய்ச்சு பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். பணமே இல்லாத பர்ஸ்ல கூட கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 1 மணி நேரத்துல பணத்தை கொடுத்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி, அதாவது சக்தி வாய்ந்த ஒரு தேவதைய பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கைப்பிடி அளவுக்கு சர்க்கரையில இதை எழுதி இந்த தேவதைய நீங்க கூப்பிட்டாலே போதும்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே 7 ஜென்மத்துக்கும் நமக்கு பண கஷ்டமே வராது. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா நமக்கு அமையும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாளுக்கு அற்புதம் சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல மேலும் 2 அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 9ஆம் தேதி. அடுத்ததா இந்த நவமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9வது திதியா வரக்கூடிய நவமி திதி இன்னைக்கு காலையில 9 மணி 41 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது. அந்த வகையில இங்கேயுமே நமக்கு 9ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த நாள்ல 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். சரி, அடுத்ததா 2வது சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னா 6. அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369ங்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 369. இப்படி வெள்ளிக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 2 அற்புதமான சேர்க்கைகளும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில இந்த வீடியோலயுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க,
வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க வீட்டுல இருந்து, இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக, அதாவது உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், ஐஸ்வர்யம் பெருகணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கக்கூடிய தண்ணீரா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த நாள்ல 9 டைம்ஸ் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை நீங்க பாருங்க. கையில கட்டாயமா தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க பார்க்கணும். இப்படி எனர்ஜி சர்க்கிளை பார்க்கும்போது அதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டை 9 டைம்ஸ் நீங்க சொல்லணும். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், சிட்ரைன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், சிட்ரைன். இதுல இந்த சிட்ரைன்ங்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டலோட பேரு தான் சிட்ரைன். இந்த சிட்ரைன் கிறிஸ்டல் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்துக்கிட்டு 9 முறை இப்ப நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதா உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க 9 முறை செய்யணும். அந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 9 முறை இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம். சரி, ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு 2வது முறை செய்யலாம். மினிமமா ½ அன் அவர் கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மத்தபடி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பார்க்க தேவையில்லை. 9 முறை செய்யணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்படி முதல் முறை இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு மூடி போட்டு மூடி உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. திரும்பி 2வது முறை செய்யும் போதும் அதே டம்ளர் தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 9 முறை இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போதும் ஒரே டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதுமானது. திரும்பி திரும்பி புதுசா தண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எந்த டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி இருந்தீங்களோ அதே தண்ணீரை 9 முறைக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. 9வது முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க. நீங்களும் குடிக்கலாம். உங்க வீட்டுல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம். 2 பேரும் ஷேர் பண்ணியும் குடிக்கலாம். இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 9 முறை இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா தினமுமே பணம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.